லேலுயா லேலுயா. இதுவரை நடத்தி குறைகளை காத்து அந்த நல்ல நேரத்தை எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி இதுவரை நடத்தி குறைகளை காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி வாழ்த்துப்பாங்க. யாரும் உற்சாகமாக கரங்களை தட்டிப்பாங்க. We'll be right back.
அப்பா. இந்த மாதத்தின் கடைசி நாளை எங்களுக்கு காண செய்கிற நமக்கு சோதரம் அப்பா. இந்த வருடத்தின் முதல் மாதத்திற்கு கடக்க வைத்த அந்த நல்ல கிருபைகளுக்காக நமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களோடு கூட இருந்ததாக நமக்கு சோதரம் அப்பா. நமக்கு சோதரம் அப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கிறதாக நமக்கு சோதரம் அப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கிறதாக நமக்கு சோதரம் அப்பா. நமக்கு நன்றி அப்பா. நமக்கு நன்றி அப்பா. யோசபாத்துக்கு கர்த்தர் அனுசாரியா இருந்தார். அப்புறமா எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வாரத்தில் வருட மாதத்தில் அனுசாரியாய் கர்த்தர் கூட இருக்க போகிறார். அவருடைய தாயம் இந்த மாதத்தில் வருட மாதத்தில் உண்டாக போகிறது. அவர்களை கர்த்தருடைய தயவுள்ள கரம் அமைந்ததினாலே ராஜா கேட்டவர்களை எல்லாம் கொடுத்தார். உலக பிரகாரமான ராஜாவே அவருடைய தயவுள்ள கரம் அமரும் போது கேட்டவர்கள் எல்லாம் கொடுப்பாரே. ஆனால் அந்த ராஜாவை ஏற்படுத்துகிற ராஜாதி ராஜா அவர் எல்லாவற்றையும் தருவது நிச்சயம். அவர் எல்லாவற்றையும் நமக்கு அருள்வது நிச்சயம். அவருடைய தயவுள்ள கரம் நம்மீது இந்த காலை வேளையில் வந்து அமர்கிறதாக ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொருவர் மீது இந்த தயவுள்ள கரம் அமர்கிறதாக நமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய தயவுள்ள கரங்கள் மீது அமர்கிறதாக நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க இல்லாம நாங்கள் இல்லப்பா. உங்களுடைய கிருபை இல்லாம நாங்கள் இல்லப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் பெரியவரப்பா. நீர் நல்லவரப்பா. இதுவரை நடத்தினீர நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இதுவரை நடத்தினீர நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. குறைவின்றி காத்திர நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த பாடலின் கருத்தை உணர்ந்தவர்கள் இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து அவருடைய நம்முடைய வாழ்க்கையை மகிழை தந்தார். அந்த நல்லதை எனக்கு எல்லாருவார். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழை தந்தீரே நன்றியையா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழை தந்தீரே நன்றியையா. நன்றி நன்றியையா.
எங்களை நடத்தி வந்த நல்ல கிருபைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்கள் மீது பாராட்டின அன்பிற்காக நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சிறுவனை எங்களுக்காக காண்பிக்கும் அன்பு ஏறப்பட்டதப்பா. அந்த அன்பு காலங்களில் உள்ளங்களை நடப்பட்டதப்பா. எங்களோடு நிரப்பட்டதப்பா. கிறிஸ்துவின் அன்பு நித்தமங்களை நெருக்கியவர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல உம்மண்டையாய் நெருக்கியவட்டுமப்பா. உம்மண்டையாய் இழுத்து செல்லட்டுமப்பா. உம்முடைய அன்பினால் எங்கள் உள்ளங்களை நிரப்புவீராக. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நிரப்பட்டுமப்பா. எங்கள் உள்ளத்திலே நிரப்பட்டுமப்பா. எங்கள் சரீரம் முழுவதும் உம்முடைய அன்பினால் நிரப்பப்படட்டுமப்பா. உம்முடைய அன்பினால் நிரப்பப்படட்டுமப்பா. தூய ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறதாக நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளாய் நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறதாக நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவருக்குள்ளாய் நீர் கிரியை நடத்தி கொண்டிருக்கிறதாக நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. பல உள்ளவர்களுக்காகவும் பல லட்சங்களுக்காகவும் உதவி செய்கிற தேவனுக்கு லேசான காரியம். பல உள்ளவர்களுக்காகவும் பல லட்சங்களுக்காகவும் உதவி செய்கிற அவருக்கு லேசான காரியம். அவர் வானத்தையும் பூமியும் உண்டு அந்த சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமை தேவன். அவர் சர்வ வல்லமை தேவன். இயேசுவாலாக அவர் காரியம் ஒன்றுமில்லை. அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சொல்லுங்க, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே
உம்முடைய கிருபையின் ஐஸ்வரியத்தை உணரும்படியாக, உம்முடைய கிருபையை உணரும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த மாபெரும் பாக்கியங்களுக்காய், கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகுதியே அடைய முடியாத எங்களை விலையேற பெற்ற ரத்தத்தினால் எங்களை தகுதி உண்டாக்குனீர், அதற்காய் ஸ்தோத்திரம். விலையேற பெற்ற ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிக்கிற அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. விடுத்த நாளுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்காய் சிந்தின ரத்தத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, இந்த பூலோகத்தில் எங்களுக்காக மனுஷனாக அவதரித்து வந்தீர், அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் அடைய வேண்டிய தண்டனைகளை எங்களுடைய மீறுதல் நிமித்தம், எங்களுடைய பாவங்கள் நிமித்தம் காணப்படுகிற எல்லா தண்டனைகளையும் நீ உண்மையிலே ஏற்றுக்கொண்டதாக காய்ந்த ஸ்தோத்திரம் ராஜா. எங்களுக்கு நல்ல நன்றியுள்ள இருதயத்தை கர்த்தரை தந்துள்ளபடியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல நன்றியுள்ள இருதயத்தை ஏசப்பா எங்களுக்கு தாங்காட்டவரே. நன்றியுள்ள இருதயத்தை தாங்காட்டவரே. எங்களுக்கு செய்த உபகாரங்களுக்காய், நன்மைகளுக்காய் நான் இடத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்கிற வாக்கின்படி ஆண்டவரே என்னை சோதரிக்கிற ராஜா. அப்படியா எங்களை வழி நடத்த போகிறதாக ஒரு நாளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது நன்றியிலே இருதயத்தினால் நிறைந்தவர்களாக இப்பொழுது துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தாவை நீர் அனுக்கிற பண்ணுகிறாக. இந்த நல்ல பாவங்களை எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், எங்களை ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே. நின்றவனமாய் ஒரு பாட்டை பாடும்போது கர்த்தருக்கு நான் எப்படி இதற்குரிய பிரதிபலன் ஆசீர்வாதங்கள் நன்மைகளை மேலும் ஒரு மடங்கு மறுமையிலே நித்திய ஜீவனை கர்த்தரை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாஞ்சைகள் விருப்பங்களை கர்த்தரை நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்ததாமே வாய்ப்பை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறதையும் நன்மைகளை ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிறைவாய் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்கு நீ அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், வாக்கு தத்துவம் நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன்களை அடைக்க வெளிவாசல திறந்துகளுங்க, வேலை இல்லாத தொழில் இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஏற்ற வேலைகளை தொழில்களை கொண்டு ஆசீர்வதிக்கிறார்கள். தொழில் செய்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையில விருத்தியை கட்டளையிடும், பெருக்கத்தை கட்டளையிடும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நாம் ஜெபிக்கலாம். வேதத்தின் மகத்துவங்களை விலைக்கு சொல்லுகிறேன். ஆவியானவர் இந்த காலை வேளையிலே பலிபீடத்திலே ஆவியாத்மா சரீரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீங்க எங்களோடு கூட நீங்க பேசப்படியான சுபிக்கிறோம். அடியான நிறைய வெளிப்படும் அடியான நாமே வைத்திருக்கிற விளையாட்டுக்கு அபிஷேகப்பட்ட நல்வார்த்தைகள் அப்பாவை ஸ்தோத்திரிக்கிற ஜனங்கள் மத்தியிலே வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னத்தையும் கொழுப்பை உண்டது போல பிள்ளைகள் பலனடையும். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே ஆவியானவர் பிள்ளைகளை நிரப்புங்க, தொட்டு சுகமாக்குங்க.
இந்த வார்த்தைகள் மாபெரும் நல்வார்த்தைகளை உண்டு பண்ண முடியாது ஜெபிக்கிறோம். நித்திய ஜீவனுக்கு நேராக, பரலோகத்துக்கு நேராக இந்த வார்த்தைகள் வழி நடக்க முடியாது ஜெபிக்கணும். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். மறுபடியும் நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இங்கே நாம் பார்க்கிறோம், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். கொம்பு என்று சொன்னால் ஒரு மிருகத்திற்கு, அந்த கொம்புள்ள மிருகங்களுக்கு அந்த கொம்பு ஒரு விசேஷமானதாய் அது காணப்படும். கொம்பு எதற்காய் மிருகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எதிரிகளிலிருந்து சத்துருக்களின் மத்தியிலே அவைகள் வசிக்கக்கூடியதாய் காணப்படும். சில வலைதளங்களில் கூட நீங்க பார்க்க முடியும். சில மான்கள், சில பலமான சிங்கம், கரடி இவைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரம் இதுவே கொம்பை கொண்டு தாக்குனதுனால அது பயந்து இணைஞ்சிடும். இது பலகீனமான மிருகம் தான். நான் இதுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கும்? கொம்பு கொடுக்கப்பட்டிருக்கும். காளைகள் அது பார்த்தீங்கன்னா அது கொம்பு பயங்கரமா இருக்கும். காண்டாமிருகத்துடைய கொம்பு தான் இருக்கிறதுலே ரொம்ப பலம் மிகுந்ததாய் காணப்படும். மனுஷனை ஒவ்வொரு சிங்கத்தை கொண்டால் சிங்கத்தை பார்த்து அதன் போல ஒரு தைரியம் சொல்லுகிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த தலன் என்று சொல்கிறார். இதில் நாம் பார்க்கும் பொழுது காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்க்கும் பொழுது கொம்பு எவைகளுக்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கொம்பு மூலமாய் எக்காலத்தை அவர்கள் ஊதுகிறவர்களாக காணப்பட்டிருக்கிறார்கள். கொம்பிலே அபிஷேக தைலத்தை ஊற்றி ராஜாக்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்கள். நேரத்தை நாம் வாசிக்கும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறதை பார்த்து 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் யாராவது தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதை கர்த்தர் கொம்பினாலே சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆவியானவர் தான் அபிஷேகம் பண்ணுகிறவர். ஆனால் தேவன் நம்முடைய ஊழியர்களை கொண்டு ஜனங்களை அபிஷேகத்திலே வழி நடத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் உன்மேல் கைகளை வைத்தபடினாலே உனக்குள்ளே இருக்கிற வரத்தை நான் அனல்மூட்டி எழுப்புகிறேன். சில பேர் மேல கைகளை வைக்கும் பொழுது சில பேருக்குள்ளே அபிஷேகத்தை கர்த்தர் பெருக பண்ணுகிற தேவன் கொம்பை உயர்த்துவது போல அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி வரங்களை அனல்முட்டி எழுப்பக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசன வரத்தை என்ன செய்யுங்கள்? நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் தீர்க்க தரிசிகளை நாடுகிறவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், உங்களுக்கு அப்படி நடக்கும் போது இப்படி நடக்கும் போது நமக்கு என்னதாவது யாராவது சொல்ல மாட்டாங்களா? அல்லேலூயா. உடனே கையை கட்டி ஒரு 2 ஆட்டு ஆட்டி அல்லது மண்டையை பிடிச்சு 2 ஆட்டு ஆட்டி கர்த்தர் கூட இருக்கிறார், அது நடக்க போகுது, இது நடக்க போகுது அப்படின்னு இவங்களுக்கு என்ன வருது? ஒரு எமோஷனல். அவன் தீர்க்க தரிசனத்துல 2 விதத்துல சத்ருவானவன் வஞ்சிப்பான். அல்லேலூயா. கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகவே இருந்தாலும் ஜன பிசாசு மாம்சத்துல அவர்களுக்குள்ள புகுந்து கிரியை செய்கிறதை நீங்க வேதத்திலே பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆமென். நீங்க சிதேக்கியாவை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 22:11. தனக்கு இருப்பு கொம்புகளை உண்டாக்கி அல்லேலூயா. இது கர்த்தர் கொடுக்கிற கொம்பு இல்ல, இவங்களே உருவாக்குகிற கொம்பு.
சில பேரை கர்த்தரே உயர்த்துவார், சில பேர் இவங்க உயர்த்துறதுக்கு இப்படி கொம்புகளை இவர்களே உருவாக்கி கொள்வார்கள். கைகள் வைத்து வரலையே சொல்லுங்க. கொம்புனா பலன் சொல்லலாம், உயர்வுன்னு சொல்லலாம், ஆசீர்வாதம் சொல்லலாம், சத்ருவின் மேல் ஜெயம் என்று சொல்லலாம். அல்லேலூயா. உலக மாமிசம் பிசாசை ஜெயிக்கக்கூடிய சத்துவத்தையும் வல்லமையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதே நான் இருக்கிறார். ஆமென். கொம்பு 3 விதமான கொம்புகளாக நாம் பிரித்து விடலாம். தேவன் நமக்கு கொடுக்கிற உயர்வு கொம்பு என்று சொல்லலாம், பிசாசு கொடுக்கிற கொம்பு என்று சொல்லலாம், நாமே நமக்கு உருவாக்கி கொள்கிற கொம்பு, இந்த சிதேக்கியா மாதிரி இருப்பு கொம்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்ம ஒரு அல்லையே சொல்லுங்க. இங்க 2 பேர் கூட்டணி போடுறாங்க. யாரெல்லாம் சொன்னா யோசபாத் ராஜாவும் ஆகாப் ராஜாவும். அல்லேலூயா. ஆகாப் ராஜா இஸ்ரவேல் தேசத்தின் ராஜா. ஆமென். யோசபாத் ராஜா யூதாவின் ராஜா. இவங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்கு கூட்டணி போட்டு நினைக்கிறாங்க. கூடாமற்கு கேடு விளைவிக்குங்கிற மாதிரி. இவன் கர்த்தருடைய மனுஷன், இவன் யாரு? துன்மார்க்கன். 2 பேர் கூட்டணி போட்டு இது பண்ணும்போது யோசபாத் சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு வார்த்தை கேட்கணுமே சொன்ன உடனே அங்கே தீர்க்கதரிசிகள் கூடிக்கொள்கிறார்கள். சிதேக்கியா இருப்பு கொம்புகளை உண்டு பண்ணி, நீர் இப்படி இந்த கொம்புகளாய் குத்தி என்ன செய்வி? தூக்குவீர் என்று சொல்லிட்டார். அல்லேலூயா. யோசபாத் தேவனுடைய மனுஷனா இருந்ததினால, தேவனுக்கு பிரியமான யூதாவின் ராஜாவா இருந்ததினால அவன் சொல்றான், இது கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாரோ இல்லையா? தீர்க்கதரிசினா எந்த நாமத்தினால தான் உரைக்கிறாங்க? கர்த்தருடைய நாமத்தினால தான். அவ்வளவு பேர். ஆமென். அப்ப அவன் சொல்றான், மிகாயான்னு ஒருத்தன் இருக்கான், அவன் எப்போதான் எனக்கு இருக்குதான் சொல்லுவான், ஏதுதான் சொல்லுவான். அல்லேலூயா. துன்மார்க்கர் நீதிமான் என்று பிரித்தார். யோசபாத் நீதிமான், ஆகாப் யாரு? துன்மார்க்கன். துன்மார்க்கனுக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனை கண்டா என்ன செய்யாது? அவனுக்கு பிடிக்காது. அவன் சொல்றதுதான் தப்பாதான். மிகாயாவை கூட்டிட்டு வராங்க. வரன்னு சொல்றான், இந்த 450 தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. 450 தீர்க்கதரிசிகளும் என்னதான் சொல்றாங்க? யுத்தத்துல ஜெயம் கிடைக்கும், தைரியமாய் போ, இங்க சிதைக்கா இருப்பு கொம்புகளை உண்டாக்கி முட்டி இணைஞ்சிருவேன், தூக்கிடுவேன் சொல்றான். நீரும் அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லும், அப்பதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏதாவது கஞ்சாவது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாம் ராஜா கொண்டு பக்குவமா சொல்லி கூட்டிட்டு வந்த உடனே மிகாயாவும் அவன் கரெக்டா அடிக்கிறான். அல்லேலூயா. அவன் இவன் வேதத்துல இந்த கண் திறக்கப்பட்ட ஒருத்தன் இருந்தான் பாத்தீங்களா, அவனை மாதிரி கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை சொல்லுவேன்னா இவன் சொல்லல. இவன் வந்த உடனே அடிக்கிறான். நீரும் முட்டி இணைஞ்சிருவேன், ஜெயம் உண்டு. கர்த்தருடைய நாமத்தினால உண்மையை சொல்றதுக்கு உண்மையை அல்லாமல் அதற்கு அல்லேலூயா. இப்ப என்ன நடக்கு? இப்ப இவர் சொல்றாரு, உண்மையை சொல்லு. அவன் உண்மையை சொல்றான். என்ன சொல்றான்? ஜனங்கள்லாம் மேய்ப்பில்லாத ஆடுகள் போல சிதறண்டு போறதை பார்க்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லும் போது இவனுக்கு ராஜாவுக்கு ஆகாப்புக்கு கோவம் வந்து, நான் வர்ற வரைக்கும் இவனை எங்க கொண்டு போடு, இடுக்கத்தின் அப்பத்தை கொடுத்து ஜெயில போட்டு அட அப்படிங்கிறான். நான் சமாதானமா திரும்பி வருவேன்னு சொன்னேன். இவன் சொன்ன, நீ சமாதானமா திரும்பி வந்தா பாத்துக்கலாம் போ அப்படிங்கிறான். அல்லேலூயா. இப்போ ஆகாப் தந்திரமா இவன் துன்மார்க்க ராஜா பார்த்தீங்களா, இவன் தந்திரமா சொல்றான், யோசபாத் ராஜாவை நீர் என்ன செஞ்சுக்கிறோம்? ராஜாவுக்குரிய வஸ்திரத்தை ராஜ அந்த நகத்துல நீர் வாங்கும், நான் சும்மா சாதாரண மனுஷன் போல வருகிறேன். அல்லேலூயா. பொதுவா சத்துருக்கள் அந்த காலத்துல, ராஜாக்கள் காலத்துல யுத்தம் பண்ணும் போது அவனுக்கு பிரதான சத்ரு யாருதான்? அந்த ராஜா தான். ராஜா பொண்ணு அந்த மக்கள்ல நல்ல மக்களை தெரிந்தெடுத்துக்கலாம், மீதியெல்லாம் இணைஞ்சிடலாம், கொண்டு போட்டலாம். வேதத்துக்கு நெகேமியா, எஸ்ரா, தானியேல், சாத்ராக், மேஷாக், நல்ல வாலிபர்கள், நல்ல கல்வியில தேர்ந்தவங்க எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு போயிடுவான், மீதியெல்லாம் இணைஞ்சிடுவான், கொண்டு போட்டுருவான். அவனுக்கு விருப்பமான
பெண்கள் எல்லாம் கூட்டிட்டு போயிடுவான், இளைஞர்கள் வாலிபர்களை கொண்டு போயிடுவான். மீதி ஒண்ணுக்காக இருந்தா என்ன செஞ்சிருவான், அழிச்சு போட்டுருவான். வெள்ளி பொண்ணு என்னெல்லாம் வேணுமோ அவ்வளோத்தையும் அழிச்சு போயிடுவான். மீதினா அக்னினால சுட்டரிச்சு போடுவான். மீதி அந்த பட்டணத்துல வைக்கிறது யாருன்னா ஒண்ணுக்குமே ஆகாத ஆட்களை தான் நிச்சயமா அங்க கொண்டு வைப்பான். அல்லேலூயா. அதுக்கு அதுல ஒண்ணுக்கு ஆகாத ஒருத்தனை ராஜாவா வச்சு நீ பார்த்துக்க, இந்த இருக்கிற இவனோட அவ்வளவு பேர்த்தையும் வெள்ளியும் பொண்ணு இணைஞ்சிடணும், மாசத்துக்கு அல்லது வருஷத்துக்கு நீ இவ்வளவு கப்பம் கட்டணும் அப்படின்னு சொல்லிடுவான். சொல்லுங்க அல்லேலூயா. அவன் இப்படியா இது மாம்சத்திலே மனுஷத்திலே உண்டாகிற கொம்பு. இங்கே பார்க்கும் பொழுது இந்த 450 தீர்க்கதரிசிகளும் இவங்க கர்த்தருடைய நாமத்தினாலே உரைத்தாலும் இவங்களுக்குள்ள வந்த ஆவி பொய்யின் ஆவி. அல்லேலூயா. அப்ப தீர்க்க தரிசனங்கள்ல ஒன்று கர்த்தருடைய தீர்க்க தரிசனம், அது சரியா இருக்கும். அது நம்முடைய வாழ்க்கையில நம்மை சமாதானத்துக்கு நேராய், சுகத்துக்கு நேராய், இன்னும் உயர்வுக்கு நேராய் நம்மை உயர்த்தக்கூடியதாய் காணப்படும். அது நம்மை எமோஷனலுக்குள்ளே கொண்டு போகாது, அல்லது டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போகாது. அதாவது நம்மளை ரொம்ப உற்சாகப்படுத்தி, சில பேர் சொல்றது பூமியில கர்த்தர் ஒண்ணு விசேஷமாய் தெரிந்து கொண்டிருக்கிறாங்க அப்படி நினைஞ்சிடும், இப்படி கொடுத்திருந்தாலும் நினைஞ்சிடும். கொஞ்சம் இப்படி ஆமே. கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துருவான ஒரு மனுஷனை வீழ்த்துவதற்கு ஒன்று என்ன செய்வான்னா, இந்த மாதிரி தந்திரமா ஒரு பெருமை ஆவிக்குள்ளே கொண்டு வரும்படியாய் நீ தான் உலகத்திலே பெஸ்ட், கர்த்தர் ஒன்னதான் பெஸ்டா நினைஞ்சிருக்கிறாரு, உனக்கு நிகர் இந்த உலகத்துல யாருமே இல்லைங்கிற மாதிரி இந்த பெருமைக்குள்ளே வழி நடத்துகிற காரியங்கள். கர்த்தர் ஒன்ன கொண்டுதான் தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரும், ஒன்ன கொண்டுதான் கர்த்தர் இதை செய்வார் சொல்லி அப்படி சில தீர்க்கதரிசனம் சொல்லும் போது அது கேட்கறது நமக்கு எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். ஏன்னா தேவன் சொல்றது நீ சாகவே ருசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். பிசாசு சொல்றது நீங்கள் சாகவே சாவதில்லை. கர்த்தர் சொல்லுகிற காரியம் இந்த பூமியில வாழ்கிறது மாத்திரமல்ல, அவரோட கூட நித்தியமாய் வாழ வேண்டும் தான் கர்த்தர் சில காரியங்களை சொல்லுவாரு. இது ஒரு கொஞ்சம் கசப்பான மருந்து மாதிரி இருக்கும். ஆமே. சாக்லேட்டா சாப்பிட்டா வயிற்றுக்கு சில கசப்பான மருந்து வயிற்றுக்கு நல்லது. கர்த்தர் செய்கிறது டெம்பரரியா கிடைக்கிற ரிலீஃப் அல்ல, நிரந்தரமான விடுதலை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆமே. சொல்லுங்க. அப்ப இது மாம்சத்தின் கொம்பு, மனுஷனால் உண்டாக்கப்பட்ட கொம்பு. இன்னொரு கொம்பு இருக்கு, பிசாசு உண்டாக்குகிற கொம்பு. இப்படி தீர்க்கதரிசனத்தின் மூலமா நீதான் பெரிய ஆளு. ஆமே. நீ இந்த உலகத்துல இருக்கிற எந்த மொழிக்காரத்துக்கு நிகர்ல, நீ தான் பெரிய ஆளு, கர்த்தர் ஒன்ன கூடதான் இதை செய்வாரு. அல்லேலூயா. எலியா கூட சொல்ற, நான் மட்டும் தனியா இருக்கிறேன், கர்த்தர் சொல்ற நீ மட்டும் இல்லப்பா, இன்னொரு கூட்டத்தை நான் அணிஞ்சிருக்கிறேன் வச்சிருக்கிறேன், நான் மாத்திரம்தான், நான் மாத்திரம்தான். இல்ல இல்ல, நீ மாத்திரம் இல்ல. ஆமே. நீங்களும் நானும் சரியா இருந்தா கர்த்தர் வேறொரு ஆளை கூட கர்த்தர் என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். வேலையான் கொண்டு போன ஒரு கழுதைக்கு வாயை கர்த்தரால திறக்க முடியும்னா, நீங்க வாயை திறக்கலன்னா உங்க வீட்டுல இருக்கிற யாரை உண்டாகிடும். ஆமே. இது என்ன கழுதை, இது என்னதுக்கு ஆகும் அப்படிங்கிற ஆளை கொண்டு கூட கர்த்தர் என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. ஆமே. இன்னொரு விதமான தீர்க்க தரிசனங்கள், அந்த தீர்க்க தரிசனம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொன்னால், உங்க வீட்டுக்கு சில பேர் உடனே சொல்லுவாங்க, உங்க வீட்டுல ஒரு காரிருள் நிரம்பி இருக்கு. நீங்க சொல்லணும் டியூப் லைட் போட்டா வெளிச்சம் இணைஞ்சிரும் வந்துடும். சத்தமா ஒரு அன்னிய சொல்லுங்க. ஆமே. வேதம் நமக்கு என்னதான் இருக்கிறது, வெளிச்சமா இருக்கிறது. ஆமே. சில பேர் கண்ணை மூடி சொல்லுவாங்க, ஒரு கருப்பை பார்க்கிறேன். கண்ணை மூடினா எல்லாருக்கும் என்னதான் தெரியும் சொல்லுங்களேன். ஆமே. என்னதான் தெரியும், வெளிச்சமாவா தெரியும். கண்ணை மூடினா என்னதான் தெரியும், இருட்டாதான் தெரியும். கண்ணை மூடி ஒரு இருளை காண்கிறேன், ஒரு கருப்பு நிறத்திலே ஒருத்தி என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார், வந்து கொண்டிருக்கிறார். நீங்க இப்படிப்பட்ட ஆளுல வாயை என்ன செய்யக்கூடாது, திறக்க விடக்கூடாது. அப்பாலே போ சாத்தானே, உங்களுக்கு விரோதமாய் யாரோ ஒரு சூனியம் வைத்திருக்கிறார்கள், அது உங்க நடு வீட்டிலே அது புதைக்கப்பட்டிருக்கிறது. எப்பயா புதைக்கப்பட்ட டைல்ஸ்லாம் வைச்சாச்சு? இல்ல இல்ல, நீங்க அந்த வீடு வாங்குறதுக்கு முன்னாடியே அதுல என்ன செய்யப்பட்டிருக்கிறது, புதைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு எலுமிச்சம்பழத்தை பார்க்கிறேன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காலை சொன்னாங்க. ஒரு கல்லறிஞர் என்ன சொல்றான், அங்க மாங்காய் பறிச்சு வச்சுட்டு தேங்காய் தொட்டப்பட்டிருக்கு, அது இது. நீங்க இதெல்லாம் நம்பக்கூடாது. ஆமே. எனக்கு பின்னாலே போ சாத்தானே
விரட்டிடும். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போவான். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுங்கள். நீங்கள் இஸ்ரவேலராய் இருந்தால் 1000 பேர் மந்திரம் பண்ணாங்க, அது உங்களுக்கு படிக்காது. கை வைத்து சொல்லுங்க, மந்திரம் எனக்கு படிக்காது, நான் கர்த்தருடைய ஜனம். ஆமென். ஒன்னே நினைச்சுக்கீங்க, நேற்று கூட தானமாட்ட பேசிட்டு போது நான் சொன்னேன், எப்படி விசுவாசம் வேலை செய்யுதோ அது போல பயமும் உடனே வேலை செய்யும். ஆமென். ஒரு சின்ன பிள்ளைங்க கையில ஒரு பால் பாத்திரத்தை கொடுத்து போட்டுறாத, கீழே போட்டுறாத, பாத்திரம் பார்த்து போன்னு நீங்க சொல்லும் போதும் அதை என்ன செய்யும்? இந்த குடிகார மாதிரி என்ன செய்யும்? நீ கீழே போட்டுருவேன் அதை நெஞ்சுவோம். சொல்லி முடிக்கவும், எம்மா உன் விசுவாசத்தின்படியே ஆக கிடந்து அது கீழே போட்டு செம்ப வச்சுட்டு இப்படியே என்ன செய்யும்? உடனே சாப்பிட்றாங்க, நீயும் அப்பனும் தான் அப்பனும் போகும்போது அவளை சுவாசத்துலாம் பீச்சிட்டு போவான். உடனே ஆச்சு அவர் அங்கிருந்து சவுண்ட் கொடுப்பாரு, ஏமா என்னைய இழுக்கிற? இப்படி பிசாசு நம்ம வாயை திறக்க வச்சு அநேக பிரச்சனைகளை கொண்டு வந்துடுறான். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆமென். நேற்று நான் ஜோமிக்கு படுத்துக்கும் போது கர்த்தர் சொன்னாரு, நிறைய வாயை மூடிட்டு இருந்தா நிறைய பிரச்சனை நினைச்சிரும் என்று போயிடும். அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? கை வைத்துங்க. நலம் புலம் பேசாதபடி சொல்லுங்க. சில பேர் சொன்னாங்க, நான் பொய் சொல்லணும்னா வாயை மூடிட்டு அப்படியே இருக்கேன். அதுக்கு இல்லை. அல்லேலூயா. ஆமென். நன்மையானாலும் தீமையானாலும் இது பேசுனா ஏற்கனவே வந்துடும்னா பிரச்சனை வந்துடும்னா என்ன செய்யக்கூடாது? வாயை திறக்கக்கூடாது. கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இங்க தீர்க்கதரிசி கர்த்தருடைய நாமத்திலே ஒண்ணு ரொம்ப முன்னாடி பிசாசு தள்ளி விடுற மாதிரி தள்ளிட்டே போவான். இந்த உலகத்துல நீ தான் ஃபர்ஸ்ட் போற அப்படின்னு தள்ளிட்டு போவான். இல்லைன்னா என்ன சொல்லுவான்? ஏதோ ஒண்ணு மனக்கு உங்களுக்கு எப்பமா தலை சுத்து வந்துச்சா? உங்களுக்கு வயிற்று வலி வருமா? ஹலோ, அது அப்பப்போ என்ன செய்யும்? அது வருமா வராதா? உங்களுக்கு காய்ச்சல் வந்துச்சா? நெஞ்சு வலிக்குதா உங்களுக்கு? என்னைக்காவது நெஞ்சு வலி என்ன செய்யும்? சொல்லுங்களேன், வருமா வராதா? ஏதாவது கொஞ்சம் பருப்பு வந்த மாதிரி சாப்பிட்டா, அந்த வாழைக்காய் கூட்டு அப்படின்னு சாப்பிட்டோம்னா அது கேஸ் கட்டுல கூட துண்டு பிடிக்கும். சில பேர் நெஞ்சுக்குள்ள ஒரு மாதிரி வந்த மாதிரி இருக்கும். பக்கத்துல கரெக்டா சொல்றேன், எதுக்கும் ஒரு ஈஸி. அந்த 32 வயசு தான் அவங்க ஹார்ட் அட்டாக்ல எழுந்து போனாங்க, இறந்து போனாங்க. இது பிசாசு எங்க இருந்து பேசுது? அங்கிருந்து வாய்க்குள்ள பேசுது. இப்போ இது எங்க போகுது? இது ஆழத்துக்குள்ள. அப்போ நெஞ்ச கொஞ்சம் அமைக்க பார்த்தான். ஆமா, கொஞ்சம் சுருக்கு தான் என்ன செய்யுது? அழிக்குது. அழிக்குயா. கர்த்தர் சொல்லுகிறார், உன் வியாதியை முன்னிலிருந்து நாமே ஒரு பரிகாரி ஆகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். அவர் உன் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிப்பார், வியாதியை முன்னிலிருந்து விலக்குவார். ஆமென். ஒரு சிலர் சொல்றாங்க, என்னையே தொடாதீங்க ஒரு வயசுக்கு அப்புறம் அப்படிங்கிறாங்க. இப்போ சில டயட்ல சொல்றாங்க, நீங்க வேற சோறு கஞ்சில ஒண்ணு என்ன செய்யாதீங்க, சாப்பிடாதீங்க. வெறும் சிக்கனை நல்ல கறியை மட்டும் என்ன செய்யுங்க, சாப்பிடுங்கிறாங்க. இது மக்களுக்கு குழம்பு போய் அதுக்கு நேர டாக்டர்ஸே சில கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. தெரியாதுங்க, இந்த டயட்ல போனா அது எதுல போய் முடியும்னு தெரியல. இன்னும் அது சரியான முறையில இந்த கொரோனாவுக்குள்ள மருந்து மாதிரி அது வேலை செய்யுமா வேலை செய்யாதான் இன்னும் ஆராய்ச்சியில தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆராய்ச்சி மருந்து தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கணக்குல சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப பிசாசு நமக்கு இப்படி சில ஊக்க மருந்துகளை அவன் கொடுத்து நம்ம எப்படி இருக்கிறோம்ங்கிறத அவன் அறிந்து கொள்வது நம்முடைய சிந்தனைலாம் அவனுக்கு தெரியவே தெரியாது. அவன் ஒரு ஆள் அனுப்பி ஒரு குத்தி பார்ப்பான், நம்ம என்ன பேசுறோங்கிறத. ஆமா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய சமூகத்துல கர்த்தரை பாடும் போது துதிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாயை விரிவாயிலே அதை நன்மையினால் நிரப்புவேன். ஆமென். இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தன் வாயை விரிவாய் திறக்கிறவர் கலக்கமடைவான். அல்லேலூயா. நீதிமொழிகள் ஒரு வசனம், கர்த்தருடைய காரியத்துக்கா வாயை என்ன செய்யணும்? வாயை விரிவாய் திற. ஒரு அல்லேலூயா. வாயை விரிவா திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். வேலையெல்லாம் ஓடணும். இன்னும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அவன் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுறது நம்முடைய வாயை என்ன செய்யணும்? விரிவாய் திறக்கணும். அல்லேலூயா. அவன் மற்ற காரியத்துக்கு நம்ம வாயை என்ன செய்யணும்?
ரொம்ப விரிவா திறந்தோம்னா வசனம் சொல்லப்பட்டு தன் வாயை விரிவாய் திறக்கிறவன் கலக்கப்படைமான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆமென். நாமளும் கலங்கி கேட்கிறவங்களே கலக்கப்பட்டிருப்பா இராதபடி கர்த்தர் நம்முடைய நாவை பாதுகாப்பதாக. ஆமென். அப்போ அந்த தீர்க்க தரிசனம் என்பது அது பாத்தீங்கன்னா கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் சரியா இருக்கும். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை சரியாய் பயன்படுத்துவார். ஆமென். சில பேர் சொல்லுவாங்க, கர்த்தர் உங்ககிட்ட என்னதான் பேசியிருப்பார்ல சொல்லுங்க. நான் தான் ஓப்பனா சொல்லிடுவேன், கர்த்தர் என் கூட பேசவே இல்லை. சில பேர் வந்து ஆமா அது தெரியுது இது தெரியுது, ஆமென், பருப்பா தெரியுது. ஒரு சிவப்பு சேலை கட்டின ஒரு பொம்பளை வந்து நிக்கிறா அப்படின்லாம் சொன்ன உடனே உங்களுக்கு ஆமா ஏற்கனவே ஒரு 10 நாள் அடிக்கடி வீட்டுல என்ன வந்துகிட்டே இருக்கு, சண்டை வந்துகிட்டே இருக்கு. எவனோ ஏதோ ஒண்ணு வீட்டுக்கு வீடு வாசல் பண்ணிக்கிற மாதிரி சண்டை இல்லாத வீடே என்ன செய்யாது. சொல்லுங்க, நான் சொல்லுவோம் வீட்டுல மட்டும்தான் இந்த பிரச்சனை என்ன செய்யுது நடக்குது. பெரிய சில பேர் வந்து பிரச்சனையை வெளியே சொல்லாம இருப்பாங்க, சில பிரச்சனை வெளியே வந்துடும், சில பிரச்சனை வந்து வீட்டுக்குள்ளே கணவனே சொல்லுவாங்க இதை என்ன செஞ்சீங்க 4 சொத்துக்குள்ளே என்ன செஞ்சீங்க வச்சுக்கங்க. சில பேர் வந்து சொல்லுவாங்க இல்லைங்க வீட்டுக்காரர் சரியே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சரியில்லையாமே அப்படின்னு 2வது இருக்கும்போது அவன் சரியில்லாத ஆளாமே, அவன் நடத்தையே சரி கிடையாதாமே அப்படின்னு இது போக போக கடைசியில போய் சேரும் போது அவன் அப்படி இப்படி இப்படியே போய்கிட்டே இருக்கான். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் முதல்ல உங்களுடைய பிரச்சனைகளை கட்டடத்துல சொல்லுங்க. ஆமென். உங்களுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை முதல்ல யாருக்கு சொல்லுங்க, கட்டடத்துல சொல்லுங்க. மனைவியோ கணவரோ உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய பெற்றோரோ எந்த காரியமா இருந்தாலும் முதல்ல தேவனிடத்துல சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற போதகராகி இந்த இடத்துல சொல்லுங்க. ஆமென். சில பேர் மரணம் போராட்டம்லாம் சொன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்த கொரோனாவுக்கு மருந்து எத்தனை பேர் சொன்னாங்க பார்த்தீங்களா. ஆமென். ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் இஞ்சிங்கிறாங்க, இன்னொருத்தர் சுக்கு அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. இன்னொருத்தர் மஞ்சள்ங்கிறாங்க, இன்னொருத்தர் மிளகு அப்படின்னாங்க. நீங்க சாப்பிட்ட எல்லாத்துக்குமே சில பேர் பால் மிளகுதான் இது நல்லது அது நல்லது எல்லாருமே மருத்துவர்களே சொல்றாங்க. இப்ப எங்களை தவிர எல்லாருமே என்னதான் ஆயிட்டாங்க, எங்களுக்கு என்ன மருந்துன்னு தெரியாம நாங்க திணறிட்டு இருக்கோம். எங்களை தவிர வரவங்கள டாக்டர் இது சாப்பிட்டா நல்லதுன்னு அவங்க எங்களுக்கு என்ன எழுதி கொடுக்குறாங்க. ஒரு அருமையா சொல்லுங்க. ஆமென். அப்போ அந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் சுகமடைவீர்கள். ஏசாயா 55:11 அதான் சொல்லப்பட்டது, அவருடைய வார்த்தை ஒன்று வெறுமையாய் இருப்பார். அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்யக்கூடியதா யாருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. ஆமென். பொறுப்பை உயர்த்துகிறவர் என்று சொன்னால் ஆமென் உங்களுடைய ஐக்கியம் தேவனோடு தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமானா இருக்கிறான், பரிசுத்தமானா இருக்கிறான். ஆனா நீங்க வைத்திருக்கிற ஒரு கூட்டணி வச்சிருக்கிற ஆள் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்லிருக்கிறது பரம்பரை. அல்லேலூயா. அப்போ உங்க ஐக்கியம் தேவனோட இருக்கணும், தேவனுடைய ஜனத்தோட இருக்கணும், கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற போதகர்களோட இருக்கணும், தேவனுடைய பிள்ளைகளோடு காணப்பட வேண்டும். அப்படி இல்லாதபடி இந்த ஆகாப் கிட்ட சேர்ந்த இந்த யோசபாத் மாதிரி காணப்பட்டீங்கன்னா கூக்குரல் தான் இடணும். ஆமென். எல்லாம் பேச மாதிரி யோசபாத்துக்கு என்ன போட்டாச்சு, கிரீடம் வச்சு, இவர் ஏற்கனவே ராஜா தான், அவர் அந்த போட்டிருக்கிற ட்ரெஸ்ல என்ன செய்யலாம். ஆனா ஆகாப் சொல்றான் சிறந்ததை போடு அப்படின்னு சொல்லி எல்லாமே போட்டு இப்ப எங்க போது வேண்டி யுத்தத்துக்கு போகுது. அல்லேலூயா. இப்ப எதிராளிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா கண்டவனே என்ன செய்யாத. ஆமென். இப்போ நான் துப்பாக்கி போட்டு ரேஸ் பண்ணிடாத, முதல்ல தலையை மட்டும் என்ன செய் போடுங்கிற மாதிரி ராஜா யாரோ அம்ப அவனுக்கு நேரா கரெக்டா போடு, மற்றவங்க எல்லாம் ஒண்ணும் செய்யாது அப்படின்னு ஒண்ணு. இவர் தான் ராஜவஸ்திரம் போட்ட உடனே யோசனை பார்த்த சுத்தி அவ்வளவு பேர் அடிச்சுட்டான். ஆமென். இவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஆமென். இப்ப ஏசப்பா என்ன செய்யும், அவன் தெய்வமே என் தேவனாகிய கர்த்தாவே அவன் கூக்குரலிட்ட உடனே கர்த்தர் ஆகாத நட்பு வச்சிருந்தாலும் அவனை கர்த்தர் அவனுடைய கூக்குரலுக்கு கர்த்தர் என்ன செய்தார். ஆமென். அங்க வந்த எத்தனை பேர், 100 பேர் வந்தாங்க, 1000 பேர் வந்தாங்க தெரியல, அவ்வளவு பேர்த்தையும் கர்த்தர் சொல்லிப்பாரு இவன் ராஜா இல்ல, இவன் டம்மி பீஸ் தான், நீங்க அவ்வளவு பேர் என்ன செய்யுங்க கரைஞ்சி போனாங்கன்னு அவனை கொடுத்தாங்க. அல்லேலூயா. ஆனா அந்த எதிரின் ராஜாவுடைய
செய்யறாரு? ஒரு ரதத்துல கிடக்குறாரு. அந்த ரதத்தை எங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் தனியா கூட்டிட்டு போ அப்படின்னா அந்த ரதம் சொன்ன மாதிரி தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி அந்த ஆற்றல் கரையில அந்த குடம் மாறும், அதுல போய் நிக்குது. அதுல நாய்கள் ஆகாப்புக்கு ரத்தத்தை என்ன செய்ததான் நக்கிறது என்று சொல்லப்படுகிறது. கரங்களை போய் ஒரு அல்லையே சொல்லுங்க. அப்போ நீங்கள் தேவனோடு தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் வைத்தால் நீங்க கூக்குரல் போட வேண்டிய அவசியம் வராது. அல்லேலூயா. சத்தமாக அல்லையே சொல்லுங்க. ஆமென். கூடா நட்பு நமக்கு தேவையே. அல்லேலூயா. ஆமென். அதிகமாய் அவிசுவாச வார்த்தைகளை பேசுகிற ஜனங்களோட நீங்க என்ன செய்யாதீங்க, உங்களுடைய செவிகளை என்ன செய்யுங்க, அடைத்துக் கொள்ளுங்கள். அங்க மாயம் போடுறதுக்கு நமக்கு உதடு இருக்கு, கண்ணை போடுறதுக்கு என்ன இருக்கு, இமை இருக்கிறது. காதை போடுறதுக்கு ஏதாவது இருக்குதா? உள்ளே நீங்க பிரேக் போட்டு அடைக்கணும். அல்லேலூயா. இது என்னுடைய இருதயத்தை போகாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக. அல்லேலூயா. வேலைக்கு ஓடுதான், இப்ப அவசரமான வேலை இருக்கு, இப்போ வார அப்படின்னு நினைச்சுங்க ஒளியில் போயிருக்கேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை உங்களுடைய குடும்பங்களை பாதுகாப்பாராக. அல்லேலூயா. ஆமென். உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பும் விலகுகிற யோபுவே சொல்றான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. கர்த்தர் சொல்றார், எல்லா பயத்துக்கும் நீங்களாகிற தேவன். உங்களுக்கு பயம் இல்லாத மனுஷனே கிடையாது. ஏதோ ஒரு சில காரியத்துல பயம் வந்தாலும் நீங்க சொல்லணும், கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்படுகிறேன். ஆமென். ஒரு பாதி பயம் போயிடும், இன்னும் கொஞ்சம் பயம் இருக்கு, நன்றி சொல்லணும், கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்படுகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி சத்துருக்கள் இருந்தால் கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல சொல்ல பயம் உங்களுக்குள்ள இருந்து போயிடும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுது, நீங்க பயப்பட வேண்டியது கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நடைந்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. தீமை செய்ய, பாவம் செய்ய நீங்கள் பயப்பட வேண்டும். மற்றபடி மற்ற காரியத்துக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. கர்த்தர் சொல்கிறார், வலதுகரத்தை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமென். பயம் வரும்பொழுது இந்த வார்த்தையை சொல்லணும், ஆண்டவரே நீ பயப்படாதுன்னு சொல்லிருக்கிறீ, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லிருக்கிறேன், நீ என் கூட இருக்கிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். இங்க தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜாவை சாமுவேல் தீர்க்கதரிசி கொம்புக்குள்ளே அபிஷேக தைலத்தை ஊற்றி அவனை ராஜாவாக என்ன செய்கிறான், சகோதரர் நடுவிலே அவனை அபிஷேகம் பண்ணுகிறான். அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிற வீட்டுல எல்லா பிள்ளைகளையும் 7 பிள்ளைகளையும் கொண்டு வந்தாச்சு. 8வது ஒருத்தன் எங்க இருக்கான், வனாந்திரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். அவன் இந்த கோலியாத்தை அடிக்க வரும்போது கூட அந்த சகோதரர் சொன்னான், அங்க வனாந்திரத்துல ஆட்டை யாக்கடா விட்டு வந்தா அந்த கொஞ்சம் ஆட்டையும் ஒழுங்கா இல்லாம இங்க வந்து நம்ம ஊர் பாஷையில சொல்ல போனா வா பாக்குறது இணைந்திருக்கியா, வேடிக்கை பார்க்கறது, யுத்தத்தினுடைய காரியங்களே அவ்வளவு பேரும் அங்க ராணுவ வீரர்லாம் பயந்து, ராஜா முதற்கொண்டு சவுல் ராஜா முதற்கொண்டு சமஸ்த இஸ்ரவேல் ராணுவ தலைவர்களும் படை வீரர்களும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாங்க. நாம இப்படி நடுங்கிட்டு இருக்கோம், நீ வேடிக்கை பார்க்க வந்திருக்கியா, ஓடு, கொஞ்சம் ஆட்டை யார் வசம் விட்டு வந்த ஓடு அப்படின்னு சத்தமா வரல சொல்லுங்க. அற்பமா என்னப்பட்ட தாவீது, தகப்பனாலே கூட கைவிடப்பட்ட தாவீது. அவன் சாமியில் கேட்கிறான், இன்னும் வேற ஏதாவது பிள்ளைங்க உனக்கு இருக்கிறான்? ஆமா, ஒருத்தன் இருக்கிறான், அவன் வனாந்திரத்துல இருக்கிறான். இவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க, அரசாங்கத்தில் ராணுவ தலைவர்களாக இருக்கிறார்கள், போர் வீரர்களாக இருக்கிறார்கள், கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறவங்களா இருக்கிறாங்க. இவர் என்ன செய்யறாரு, அவன் சுய வேலை வாய்ப்பு திட்டத்திலே ஆடுகளை என்ன செய்கிறார், மேய்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ வனாந்திரத்தில் இருக்கிற அவனை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே அந்த உடனே கட்ட சொல்றார், இவன் தான் என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜா. அல்லேலூயா. உடனே பொம்புல தைலத்தை ஊற்றி அவன் தலை மேலே அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அல்லேலூயா. சத்தமா நிறைய சொல்லுங்க. ஆமென். தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்ட வெளிப்படுத்தலை உங்களை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. சத்தமா நிறைய சொல்லுங்க. ஆமென். தேவன் நம்மை பிள்ளைகளை உயர்த்துகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். என் மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும் என்னை ஏற்றுவீர். அல்லேலூயா. உங்களுடைய கொம்பு உயர்த்தப்படுகிறதுன்னா, ஆமென். சில பேர் சொல்லுவாங்க, உனக்கு வேலை கிடைக்கணும்னு உனக்கு கொம்பு முளைச்சது இல்லை. அல்லேலூயா. நாங்க படிக்கல, நீ படிச்ச உடனே உனக்கு கொம்பு முளைச்சது இல்லை. உனக்கு கொஞ்சம் காசு வந்த உடனே உனக்கு என்ன வந்தது, கொம்பு முளைச்சது இல்லை அப்படின்பாங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை உயர்த்த உயர்த்த தேவனுக்கு உங்களை
பிரச்சனை தீர்ற வரைக்கும் நாம தேவனை தேடுகிற காரியம் எப்படி தேடுவோம்? ஆண்டவரே எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு எனக்கு ஒரு விடுதலையை தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். அப்ப எப்படி சொல்லணும்? பணிந்து அல்லேலூயா ஜெபம். ஆண்டவரே என் பாவமா இருந்தாலும் எங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி என் கூட்டை என்ன பாவம்னாலும் நினைச்சிரும் மன்னிச்சிரும். என் பாவத்தையும் அறிந்தோ அறியாமல் செய்த குற்றங்களை எனக்கு மன்னிங்கப்பா. இந்த ஒரு பிரச்சனையில என்னை எப்படியாவது நினைச்சிரும். இந்த ஒரு சமஸ்தில எப்படியாவது என்னை பாஸ் பண்ணி விட்டுரும். எனக்கு இந்த ஒரு காரியம், இந்த ஒரு கடன் பிரச்சனை, இந்த ஒரு வியாதியிலிருந்து என்னை எப்படியாவது நினைஞ்சிரும். காப்பாற்றிடும் ஆண்டவரே. அதுக்கப்புறம் இந்த குடிஞ்சது நினைஞ்சிரும். கொஞ்சம் நான் யார் தெரியுமா? என்னால செய்யக்கூடாத அதிசயம் ஒண்ணுமே இல்லைன்னு கர்த்தர் சொன்ன மாதிரி சில பேருக்கு அப்படி பெரும் வந்துடும். அல்லேலூயா. சத்தமா இல்லையா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு அறிஞர் ஐயாட்ட பேசிட்டு போது அவர் சொன்னாரு, ஒருத்தன் காசு இல்லாம இருக்கும்போது ஐயா 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 அப்படின்னு புரிஞ்சுருப்பான். அதுக்கப்புறம் காசு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இப்படி நிமிர்ந்து உட்கார்ந்துக்கிறான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பணம் அதிகமாயிட்டுனா கால் மேலே கால் போட்டா வாங்க எப்படி இருக்கீங்க. அதுக்கப்புறம் சில பேர் கால் மூஞ்சி மேலே கால் மிதிக்கிற மாதிரி கால் அறவே நிறுத்துவாங்க. எப்படிவாங்க. இல்லையா? கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை கொடுக்கிறது. கர்த்தர் உங்களை உயர்த்த அவருடைய சமூகத்தில் நீங்க உங்களை தாழ்த்தணும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுது, தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறதே. அல்லேலூயா. எது கிடைச்சாலும் சில பேர் உங்களை புகழ்வாங்க, உனக்கு இருக்கிற திறமைக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொல்லணும், ஆண்டவரே இது எல்லாம் இங்கிருந்து வந்துச்சு, உம்மாலே வந்தது. அல்லேலூயா. ஆமென். அறிவு கூட எங்கிருந்து வந்திருக்கு? அவராலே வந்திருக்கு. நான் எல்லாம் கரெக்டா செய்வேன், நான் எதை செஞ்சாலும் நேர்த்தியாய் செய்வேன். அல்லேலூயா. சத்தமா ஒரு அறியா சொல்லுங்க. இது எங்கிருந்தா வந்திருக்கு? கர்த்தரிடமிருந்து வந்திருக்கு. அல்லேலூயா. ஆமென். சில பேர் எதை செஞ்சாலும் அழகா நேர்த்தியா செய்வாங்க. சில பேர் எதை செஞ்சாலும் சொல்லுங்களேன் கொஞ்சம் அப்படி இப்படிமா செய்வாங்க. அல்லேலூயா. சத்தமா வரலையே சொல்லுங்க. அவன் ஒரு அக்கா சொன்னாங்க, நான் வத்தலை கூட கழுவிதான் நான் யூஸ் பண்ணுவேன். அல்லேலூயா. எப்படிங்க நீங்க கழுவுவீங்க அப்படின்னு தாமசம் பண்றதுக்கு முன்னாடி நான் வத்தலை எனக்கு நாங்கள் ஒரு 4 கிலோ வாங்கினா அந்த 4 கிலோ வத்தலை நல்லா சோப்படுவீங்களான்னு கேட்கணும் போல தோணுச்சு. இருந்தாலும் வாயை என்ன செய்யும் ஓடுன்னு வந்ததுனால நான் அதை கழுவி நான் என்ன செய்வேன், காய வச்சு யூஸ் பண்ணுவேன். அல்லேலூயா. காய்கறி கழுவுறது நான் கேள்விப்பட்டிருப்பேன். ஆமென். சில பேர் கோதுமையை அரைக்கிறதுக்கு முன்னாடி கூட என்ன செய்வாங்க, ஆமென், இது என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் வந்துச்சோ, இதுல என்னென்னலாம் பண்ணியிருந்தாங்களோ, ஆமென், இப்படிலாம் யோசித்தா ஹோட்டல்லையோ வெளியிலையோ எங்கேயுமே என்ன செய்ய முடியாது, சாப்பிடவே முடியாது. அல்லேலூயா. சத்தமா வரலையே சொல்லுங்க. வரலையே சொல்லுங்க. ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு ஒருவர் அவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. அல்லேலூயா. நீங்களும் நானும் குறை உள்ளவர்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல ஒத்துக்கணும். அல்லேலூயா. நம்ம படிப்பு காரியமா இருக்கட்டும், வேலை காரியமா இருக்கட்டும், சமையல் காரியமா இருக்கட்டும், தொழில் காரியமா இருக்கட்டும், நாம் குறைவுள்ளவர்கள் என்பதை ஒத்துக்கொண்டு ஆண்டவரே என்னை நிறைவுள்ள மனுஷனாய் என்னை மாற்றும் என்று சொல்லும்போது கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமென். இந்த அபிஷேகம் தாவீதுக்குள்ளே ஊற்றப்பட்ட பின்பு அவனுக்குள்ளே ஒரு பலன் இருந்துச்சு. அல்லேலூயா. அவன் எதை செய்தான்? நேர்த்தியாய் செய்தான். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இசை கருவிகளை நேர்த்தியாய் வாசிக்கிறவன். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம். சொல்லப்பட்டவன் வாசிக்கிறது, தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள். அல்லேலூயா. இப்போ நேர்த்தியாய் இசைக்கருவிகளை வாசிக்கும் பொழுது என்ன உண்டாகும்னா பொல்லாத ஆவி கூட இணைஞ்சிடும், விலகி போயிடும். அல்லேலூயா. உங்க வீட்டுல ஓயாத பிரச்சனை சண்டை வந்துட்டே இருக்குன்னா ஏதாவது ஒரு இசைக்கருவிகளை என்ன செய்யுங்க, வாசிங்க. ஆமென்.
லேடிஸ் வீட்டு வேலை செஞ்சுட்டு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஏதாவது கீபோர்டோ கிட்டாரோ நீங்க படிங்க, உங்க பிள்ளைகளை என்ன செய்யுங்க படிக்க சொல்லுங்க. ஆண்கள் டைம் கிடைச்சுன்னா ஏதாவது ஒரு இசைக்கருவிகளை வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45, 46ஆம் வசனங்கள்ல தாவீதுக்குள்ள ஒரு விசேஷித்த பக்தி வைராக்கியம். பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என்னுடைய கைகளிலே ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்க ரொம்ப உயர்த்தும் போது, கர்த்தர் உங்க குடும்பத்தில் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, கர்த்தர் உங்க தொழிலை ஆசீர்வதிக்கும் பொழுது, உங்களுடைய மேன்மை கர்த்தர் பெருக பண்ணும் பொழுது, அல்லேலூயா, சத்துருக்கள்லாம் பயப்படுவார்கள். அல்லேலூயா. சில வேளைகளில் சத்துருவெல்லாம் குறைச்சிட்டு நம்மளை ஆசீர்வதிப்பாரு. சில வேளைகளில் கர்த்தர் சொல்வார், சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். மேன்மை பெருகப்படுவார்னா சரீரத்தில் திறனை பெருகப்படுவார், உங்களுடைய வருமானத்தை பெருகப்படுவார், உங்களுடைய தொழிலை என்ன செய்வார் பெருகப்படுவார். அல்லேலூயா. உங்களுடைய வேலையில அதுல நல்ல ஆசீர்வாதம் உயர்வை கர்த்தர் பெருகப்படுவார். கை வைத்து என் கொம்பு உயர்த்தப்படும். இந்த மாதத்துல என்னுடைய வருமானம் பெருக போகிறது, என்னுடைய பலன் பெருக போகிறது, என்னுடைய சமாதானம் பெருக போகிறது, என்னுடைய தொழில் பெருக போகிறது. ஞானம் அறிவு புத்தி எல்லாம் என்ன செய்ய போகிறது பெருக போகிறது. காரணம் கர்த்தர் என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல என்ன செய்கிறார் உயர்த்துகிறார். இது சிதேக்கியா உண்டாக்குன இருப்பு கொம்பு அல்ல, இது தேவன் நமக்கு தருகிற கொம்பு. அல்லேலூயா. இவனுக்குள்ள இந்த ஆனந்த தைல அபிஷேகம் தம்முடைய ஊழியக்காரனாகிய சாமுவேலை கொண்டு கொம்பு மூலமாய் ஊற்றப்பட்ட பின்பு இவன் இசைக்கருவிகளை வாசித்தாலும் பேய்னா என்ன செய்யுது ஓடும். அல்லேலூயா. சத்தமா வரலையே சொல்லுங்க. சவுலுக்குள்ள பொல்லாதாரம் வந்துட்டு இப்போ சொல்றாங்க, நேர்த்தியா இசை வாசிக்கிற யாராவது ஒருத்தர் இருந்தா நல்லது. அல்லேலூயா. அப்போ அங்க எல்லாம் தேடினான்னா அங்க ஒருத்தர் இருக்கிறான், ஒரு வாலிபன் இருக்கிறான், அவன் வாசிப்பதிலே தேடினவன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? வாசிக்கிறதுனா இசைக்கிறது வாசிக்கிறதுலையும் தேர்ந்தவனாக இருந்த இந்த தாவீதை கொண்டு அந்த பெரிய காரியங்களை செய்தார். சவுல் அசுத்தாவின் வந்துட்டு அவர் கையில என்னதான் வச்சிருப்பாரு? வீணையெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. என்ன வச்சிருப்பாரு? ஈட்டி தான் வச்சிருப்பாரு. எவனை போட்டு தள்ளலாம், எவனை குத்தலாம் அப்படி பார்த்துட்டு இருப்பாரு. அல்லேலூயா. சத்தமாக நல்ல சொல்லுங்க. எவனால் குத்துப்பட்டு காயப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை கொண்டு காயத்தை கட்டுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. குத்துகிறது யாரு? அல்லேலூயா. காயம் கட்டுகிறது யாரு? கர்த்தரும் கர்த்தருடைய ஜனம். அல்லேலூயா. உங்களை என்னை காயப்பட்டிருக்கிற ஜனங்களை காயம் கட்டும்படியாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். சிறுமைப்பட்டவர் மேலே சிந்தை உள்ளவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். வசனம் சொல்றது அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் ஆகாய மண்டலத்திலே நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார். நானும் நட்சத்திரமாய் மாற விரும்புகிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்துல எந்த பேரையோ என்ன சொல்றாங்க? நட்சத்திர நடிகைகள். அவங்க பாத்தீங்கன்னா பணம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, எல்லாம் இருக்கு, திடீர்னு தன் வாழ்க்கை என்ன செய்யறாங்க கொடுக்கிறார்கள். சொல்றாங்க பணம் இருக்கு, சொத்து இருக்கு, கார் இருக்கு, எல்லாம் இருக்கு, இந்த வாழ்க்கையில நிம்மதி இல்ல, மனுஷன் துரோகங்கள் எங்களுக்கு நிறைய இருக்கு, எங்களுக்கு மாடலை பிடிக்கல. பெரிய பெரிய ஸ்டார் நடிகர்கள் நம்முடைய வாழ்க்கை
முடித்துக் கொள்கிறார். அல்லேலூயா. தற்கொலை என்பது நேரடியாக பாதாளத்துக்கு டிக்கெட் எடுக்கிறது. அல்லேலூயா. இடையில்லா பேருந்து பார்த்தீங்களா, எங்கேயுமே ஸ்டாப்பே கிடையாது. காலத்துக்கு முன்னாடி எவெல்லாம் தூக்கு போட்டு சாப்பிடலாம், தற்கொலை பண்ணுகிறான், எவெல்லாம் சாப்பிடாளோ அவெல்லாம் எந்த ஸ்டாப்புமே கிடையாது. நேரே எங்கதான்? அவன் நேரே மிதி நரகம் போல இருக்கிற பாதாளத்திலே அழுகை அக்கடிக்கும் கொண்டு அங்கே நெருப்பு வேகாமல் எரிந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சொல்றார், நீ ஏன் காலத்துக்கு முன்பதாக நீ சாக வேண்டும்? நீங்க கவுன்சிலிங் கொடுக்கணும்னு சொல்றாங்க. சாகிறதுக்கு இருக்கிற தைரியத்தை நீ வாழ்றதுக்கு பயன்படுத்தலாம். அல்லேலூயா. உங்களால ஜெயிக்க முடியாத எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த பிரச்சனையும் உங்களால் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. அவன் எந்த பிரச்சனைக்கும் சாவு தீர்வு அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், சாகிறவனுடைய சாவை நான் விரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோவான் 10:10 சொல்லப்பட்டு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கு வரான். நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருந்தோம், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. அப்ப இந்த மாசத்துல உங்களுடைய கொம்பு உயர்த்தப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய கொம்பு உயர்த்துறது நீங்கள் அல்ல, நான் அல்ல, கர்த்தரே உங்களுடைய கொம்பை உயர்த்தப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வருமானத்தை உயர்த்த போகிறார், உங்களுடைய சமாதானத்தை உயர்த்த போகிறார், உங்களுடைய தொழிலை கர்த்தர் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நினைக்கிறார், இது என்ன வேலை, இது என்ன தொழில்? இல்ல, இருக்கிறதை முழு பலத்தோட செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய மேன்மைகளை கர்த்தர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. மறுபடியும் உங்களை சில காரியத்துல வீக்கா இருக்கலாம், சரீர சுகத்துல, சமாதானத்துல, பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், இந்த மாசத்துல உங்களுடைய கொம்பை காண்டாமல் கொம்பை போல கர்த்தர் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய மனுஷனாகிய சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த கொம்பு அபிஷேகத்தை ஊற்றின உடனே இவனுக்குள்ள வரங்கள்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சது? செயல்பட ஆரம்பிச்சது. ஆமென். இவன் அங்க ஏடி தூக்கிட்டு இருக்கும்போது சில அசுத்தாமில திறக்கும் போது பார்த்துருக்கேன், பக்கத்துல செம்புல தண்ணியோட இருக்கும். அது சொல்லு, செம்போட தூக்கி எரிஞ்சிருவேன், எரியவும் செய்யும். இல்லையா? மேலப்படாது. செவத்துல அங்க யாராவது அப்பாவியா முடிச்சிருப்பாங்க, அவங்க மேலப்படாது. இல்லையா? இதுக்கு ஆண்டவரை என்னுடைய சேட்டைகள் நாம் அடங்க கிடவதாக ஒரு ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் அமைதியா இருக்கும். முதல்ல சொல்றது, நான் போகவே மாட்டேன், நான் இவங்களை கொல்லாம விட மாட்டேன், அது என்னெல்லாம் சொல்லுவோம். ஒரு பிரச்சனை இல்லை, நீ என்ன செய்யும் நான் ஜெயிக்க ஆரம்பிக்கும் போது அதை அழக்கடிச்சு, இல்ல இல்ல நான் என்ன செஞ்சிடறேன், போயிடுறேன், இல்லையா இருக்கேன்னு சொன்னேன், ஆனா இரு அப்படின்னு சொன்னாங்க. இல்ல இல்ல நான் என்ன செஞ்சிடறேன், என்னை போக விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இல்லையா? அப்பாலே போ, சாத்தானே போய் இல்ல சொல்லுங்க. அவன் உங்களுடைய மேன்மை கெடுக்கிற சில சாத்தான் வரும்பொழுது நீங்க என்ன செய்யணும்? இசைக்கருவிகளை வாசிக்க ஆரம்பிச்சிடணும். இல்லையா? எத்தனை பேர் வீட்டில் இசைக்கருவிகளா இருக்கு? அல்லேலூயா. அவன் இசைக்கருவி இல்லைன்னா ஒரு இசைக்கருவி நினைச்சிருங்க, வாங்கிடுங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ளே கர்த்தர் இசைக்கருவிகளை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேருக்கு? அல்லேலூயா. 10 நரம்பு வீணைங்கிற மாதிரி கையை நீங்க நல்லா கட்டி வீட்டில் பாட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற சுகர், கொலஸ்ட்ரால், பிரஷர் எல்லாமே நினைச்சிடும். தினகரன் ஐயா எந்த பாட்டினாலும் விசிலே பாடுவார். அல்லேலூயா. அவன் சில பேர் இன்னைக்கு சில சபையிலே விசில் எடுத்து குத்தாட்டம் நடக்குது, அது எப்படியோ அதை போட்டோம். அல்லேலூயா. நீங்க உங்களுக்கு நல்லா அவன் மூச்சு பயிற்சி பண்றாரு பாத்தீங்களா? சில பேர் உட்கார்ந்து வாக்கிங் பயிற்சி அப்படியே உட்கார்ந்து எதையோ ஒண்ணு பார்த்துக்கிட்டு அவன் என்ன சொன்னா, சில பேர் அதை ஃபாலோ பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. பார்த்துட்டு மூக்கை இணைஞ்சுவாங்க, ஒரு மூக்கை பிடிச்சிக்கிட்டு அப்படியே என்ன செய்வாங்க, உருவாங்க. இந்த மூக்கை பிடிச்சி இங்க ஓடு, அந்த மூக்கை பிடிச்சி இந்த பக்கம் ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. அல்லேலூயா. மூச்சு பயிற்சி நல்லதுதான். அல்லேலூயா. அவன் செய்யணும், செய்யுங்க. அதோட சூப்பர் மூச்சு பயிற்சி என்னன்னா, அவன் உங்க வீட்டுல வந்து உங்க பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் வந்துச்சுன்னா ஒரு 100 பலூன் என்ன செய்யுங்க, ஊதுனா என்ன ஆகும்? ஐயோ கொண்டாடுறது நான் திண்டாடுறேனே அப்படின்னு
எவ்வளவு பலன் ஊதுறோமோ அவ்வளவு நல்லது. மருத்துவர்கள் என்ன செய்யறாங்க சொல்றாங்க, நீங்க வீணா காத்த வீணாக்காதீங்க. ஆமே, நல்ல விசில்ல பாட்டு பாடுங்க. அல்லேலூயா. நல்ல விசில் அடிக்கிறதுனாலும் பரவாயில்ல, சபை விசில் அடிச்சிடாதீங்க. மாஸ்டர் சொன்னார் அப்படின்னு நல்ல கையை தட்டி என்ன செய்யுங்க, பாடுங்க. அல்லேலூயா. சத்தமா வரல சொல்லுங்க. இசைக்கருவிகளை நேர்த்தியாய் ஒரு 4 டேம்ரிங் இந்த சிங்கி இதெல்லாம் வாங்கி போட்டோம்னா சில பேர் இந்த கீபோர்டு ஒரு விதம் போகும். இவங்க அது பாட்டை டிங் 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 அடிக்க ஆரம்பிச்சுன்னா வெளியில் என்னடா நடக்குது. அப்படி அடிக்கிற இடம் பார்த்துருக்கீங்களா? சில இடத்துல அப்படி டங் 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 டங். அவன் நேர்த்தியாய் வாசித்தால் பொல்லாத ஆவிகள் என்ன செய்யும்? இவருக்குள்ளே ஊற்றப்பட்ட அபிஷேகம். இஸ்ரவேல் தேசத்திலே ராஜாவாகிய சவுல் பயப்படுகிறான், நானும் பயப்படுது. நெருக்குதலுக்கு அவ்வளவு பேர் பயப்படுறான். இவன் தனி மனுஷனா நிற்கிறான். இல்லையா? உங்க கொப்பு உயர்த்தப்படும் பொழுது தேசமே கலந்துனாலும் நீங்க என்ன செய்வீங்க? நிற்பீங்க. கைது சொல்லுங்க. இந்த தேசமே கொரோனாவுக்கு பயந்தாலும் சரி, பொருளாதார நெருக்கடிக்கு பயந்தாலும் சரி, எதுக்கு பயந்தாலும் சரி, கர்த்தர் என்னை என்னுடைய குடும்பத்தை நிற்க வைப்பார். அல்லேலூயா. என் தலையை உயர்த்துகிறதே, என்னுடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிறதே. அவன் இங்க கோலியா சொல்றான், வாங்கடா ஒத்தை கொத்த வா, நீ ஜெயித்தா நான் உனக்கு அடிமை, நான் ஜெயித்தா நீ அடிமை. இப்போ ஒருத்தர் என்ன செய்றார், நடந்து போகிறார். இவரை பிடிச்சு கொண்டு போய் சவுல் ராஜாக்கு விட்ட உடனே அவர் தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை தூக்கி மேல போடுறார். அவன் ராஜாவாகணும் ராஜாவாகணும் சவுலுக்கு மதிக்க இவனுக்கு தாவீதுக்கு ஆசை இருக்குதான். இதைத்தானே இவ்வளவு நாள் நான் நினைஞ்சிருந்தேன், எதிர்பார்த்திருந்தேன். இப்ப ஏற்கனவே சாமியல் இருக்கிறது ராஜாவாக இவன் நினைஞ்சாச்சு, அபிஷேகம் பண்ணாச்சு. அவன் இந்த உலக மக்களுக்கும் யோசித்தா தாவீதுக்கு என்னதான் வந்திருக்கும். கர்த்தர் இன்னைக்குதான் என்ன நினைஞ்சிருக்கிறார், ராஜ வஸ்திரம் போட்டுக்கிறார். அவன் சேராத ட்ரெஸ் போட்டா இப்படி இருக்கும். சின்ன பிள்ளை பாத்தீங்கன்னா அப்பா ட்ரெஸ் தூக்கி போட்டுக்கணும். அவன் அது எப்படின்னா அப்பா வழியில போட்டா அது என்ன செய்யும், ட்ரௌசரே போட வேண்டாம், மேல இருந்து கீழா வரைக்கும் இருக்கும். அல்லேலூயா. வேதத்திலே சொல்லப்படுது, சவுல் சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களோட உயரமா இருந்தான். அல்லேலூயா. தாவீது எவ்வளவு ஹைட்னு எனக்கு தெரியாது, நான் கேட்டு சொல்றேன். அல்லேலூயா. அவன் இப்போ சவுல் உயரமா இருந்தா அவன் ஒரு ஜிப்பா மாதிரி போட்டுருந்தா அது எப்படி இருக்கும், அவனுக்கு முட்டு வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். இப்போ இவனுக்கு போட்டா இது அது எங்க வந்துடும், அதோ வரைக்கும் வந்துடும். அல்லேலூயா. அப்ப இவன் சவுலுக்கு வந்து ஒரு பட்டையை எடுத்து வச்சுக்கீங்களா, அவன் இவ்வளவு ஹைட்டா இருந்தா அவன் பட்டை எவ்வளவு இருக்கும், இவ்வளவு. அந்த பட்டையை தூக்கி சைடுல போட்டா அவன் சைலன்சர் அத்து போன வண்டி இழுத்துட்டே ஏதாவது ஒண்ணு இழுத்துட்டே போனா அப்படி போகும். இவருக்கு பட்டை இணைக்கிட்டே இருக்கும், ட்ரெஸ் கீழே என்ன செய்யும், இழுத்துட்டு இருக்கு, பட்டையும் இழுத்துட்டு இருக்கு. ராஜா சொல்றாரு, இதை எடுத்து என்ன செய்யும். அல்லேலூயா. அவன் அப்படி பண்றான் இப்படி பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த சவுல் ட்ரெஸ் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். கர்த்தர் சொல்றதா, அவனவன் தன் அடுத்தவன் சொல்லவே என்ன செய்யக்கூடாது, அவனை பாரு, அவன் குடும்பத்தை பாரு, அடுத்தவன் பேச்சே என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு என்ன தந்திருக்கிறாரோ ஆண்டவரே வந்து அல்லேலூயா. ஆண்டவரே நீர் எனக்கு தந்த நல்ல கணவருக்காய் பிள்ளை நாயகன் பயணம். அல்லேலூயா. ஆமென். பிள்ளை உள்ளவா முக்கியமான டாபிக் இந்த முடிவு டைம் முடிந்து விட்டது. அல்லேலூயா. ஆமென். அப்ப அடுத்தவங்க அதை செய்யறாங்க, நம்ம என்ன செய்யக்கூடாது, தேவனே பார்த்தோம்னா அடுத்தவங்க பண்ற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா இப்படி லூஸ் ட்ரெஸ் தான் என்ன செய்யணும். அல்லேலூயா. சத்தமா வெளியே சொல்லுங்க. சபைக்கு வரும்பொழுது நம்ம ட்ரெஸ்னா என்னதான் இருக்கணும், நேர்மையா இருக்கணும். அல்லேலூயா. வெளியே சொல்லுங்க. ஆமென். அடுத்தவங்க போடுற மாதிரி நம்ம போடுறோம்னா யுத்தத்துல ஜெயிக்க முடியாது. அவன் சொல்றான், இது எனக்கு ஏற்படாது. ஆமென். இது எனக்கு பழக்கம் இல்லை, இந்த ட்ரெஸ் இந்த பட்டையை போட்டு எனக்கு எழுத்து நடக்கிறது. ஏன் பட்டையா என்னதான், ஆடு மேய்க்கும் போது ஒரு தடி, அல்லேலூயா, ஒரு கூழாங்கல். ஏன்னா அங்க வந்து ஒரு நாய் இப்ப சத்தம் போட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டை பிடிக்க வந்துச்சுன்னா இவர் அங்க ஓடி போயிலாம் அதை செய்ய முடியாது.
சண்டையை விலைக்கு விட முடியாது. இவர் நினைச்சாரு ஒரே கவனம் சுத்தி மேக்ஸிமம் அந்த நாய் மண்டையில அந்த ஓநாய் மண்டையில அடிச்சுடுவாரு, அது எரிஞ்சிடும். இப்ப சத்தம் போட்டு சொன்னீங்களா, அதே மாதிரி இந்த நாய் சத்தம் போட்டு எரிஞ்சிடும். கணக்கு ஒரு அறிய சொல்லுங்க. ஆமென். இவர் அவருக்கு அபியாசம் உள்ள, அவருக்கு பழக்கம் உள்ள அந்த ஆயுதத்தை கொண்டு போயிட்டாரு. இப்ப கோலியாத் சொல்றான், நான் நாயா என்ன அடிக்கிறது, கம்புலாம் கொண்டு வர, கல்லை கொண்டு வர. அவன் நம்ம தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க, நாயை கண்டா கல்லை காணும், கல்லை கண்டா நாயை காணும். இவர் கல்லு தான் கொண்டு வர. நாயனா நாயா, நான் இப்ப பார்ப்போம் உடம்புலாம் வச்சு என்ன செய்வேன், ஆகாரம் பறவைகளுக்கு நான் என்ன செய்வேன், சாப்பாடு கொடுவேன். அவன் அவன் ஒருத்தனதான் சொன்னான். நான் இவன் சொல்றான், நான் ஒன்ன மட்டும் இல்லடா, பெலிஸ்தத்துல ராணுவத்துல இருக்கிற அவ்வளவு பேரை என்ன செய்வேன், ஆகாயத்து பறவைகளுக்கு போடுவேன். ஏன் போடுவேன், நான் இது என்னுடைய பராக்கிரமத்தினால அல்ல, நீ ஜீவனுள்ள தேவனை நிந்தித்தபடினால. தேவன் மேல பக்தி வைராக்கியம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, சபையை குறித்த பக்தி வைராக்கியம் வந்துச்சுன்னா, உங்களுக்கு கொம்பு முளைக்குன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களை உயர்த்துறான்னு அர்த்தம். கைகளை வைத்து ஒரு அல்லே சொல்லுங்க. தேவனுக்காய் பக்தி வைராக்கியம் கொண்டு சொல்றான், ஒன்ன மாத்திரம் இல்லடா, அவ்வளவு பேரையும் நான் நெஞ்சுவேன். இதனாலே இந்த பூலோகத்தார் எல்லாரும் கர்த்தர் ஒருவர் ஒன்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் உங்களுக்கு தருகிற பணம், கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஞானம், இதெல்லாம் என்ன காரியத்துக்காக பயன்படுத்தா, இதனாலே கர்த்தர் ஒருவர் உண்டு. பூலோகத்தார் எல்லாரும் அறியும்படியாய் கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஞானத்தை தந்திருக்கிறார், படிப்பை தந்திருக்கிறார், அறிவை தந்திருக்கிறார், திறமைகளை தந்திருக்கிறார், பேசுறதுக்கு ஞானத்தை தந்திருக்கிறார். ஆமென். பேசுறதுக்கு உங்களுக்கு இருக்கிற திறமையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுங்க. கண்ணீரோட பத்தி சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க பேசுறதுல அநேகர் நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் கேட்கணும். தொடர்ந்து அடுத்த வாரத்தில் நாம் தியானிக்கலாம். கொம்பை உயர பண்ணி ஆண்டாமல் போல கொம்பை போல உயர பண்ணி ஆசீர்வதிக்கிறதே அதே கூடி நாம் எல்லாரும் தெரியும். எல்லாரும் நின்று கொள்ளலாம். என் கொம்பை ஆண்டாமல் கொம்பை போல புது எண்ணெயால் விஷயம் கணக்கிடுகிறேன். நன்றி பரலோகத்தின் நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் எங்களை பலனை தந்து எங்களை உயர்த்துகிற தேவன், சத்துருக்கள் மேலே ஜெயத்தை தந்து உயர்த்துகிற தேவன், உலக மாமிச பிசாசின் மேலே எங்களுக்கு ஒரு ஜெயத்தை தந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பயம் பிசாசு கொண்டு வருகிறது ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது எங்களுக்குள்ள விசுவாசம் பெறுகிறது. நாங்கள் குறைவுள்ளோம் என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ளும் ஆண்டவரை சோதனைகளை ஜெபிக்க கிருபைத்தார். இசைக்கருவிகளை நேர்த்தியாய் வாசித்து சத்துருடைய கிரிகளை அழிக்க கிருபைத்தார். நீங்கள் எங்கள் மேல ஊற்றிருக்கிற இந்த விலையேறப்பட்ட அபிஷேகமானது எங்களுடைய ஆவின் வரங்களை கனிகளை அணுகுட்டி எழுப்பக்கூடியதாய் காணப்பட எங்கள் மூலமாய் அநேக அசுத்த கிரிகள் பிசாசின் கிரிகள் அழிக்கப்படவும் ஆண்டவரே சோதரிக்கிற தாவீது கோலியாத்தை ஜெயித்து சமஸ்த இஸ்ரவேல் மத்தியிலே கர்த்தரே தேவன் என்பதை நிரூபித்தது போல வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கட்டியால் உயர்த்துவீராக. தாவீதுக்கு கொண்டு அபிஷேக தைரியத்தை ஊற்றினது போல இந்த நாளிலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் கைக்கு செய்கிற கையில் பிரயாசத்தில் பெருக்கம் உண்டாகிடுவது, வருமானத்தில் பெருக்கம் உண்டாகிடுவது, சமாதானத்தில் பெருக்கம் உண்டாகிடுவது, சுகத்தில் பெருக்கம் உண்டாகிடுவது. ஓ சத்துருவினை கட்டு ஜெயத்தை கட்டுவீராக. எங்களுக்கு இருக்கிற பிரதான சத்ருவாகிய பிசாசை மேற்கொள்ளவும் கீழ்ப்படுத்தவும் அவனை எங்களுடைய கால்களுக்கு கீழே கீழ்ப்படுத்தி ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துவீராக. அதிகாலையில உங்களுடைய சமூகத்தில் அதிகமாக ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க, நீர் வசனத்தை கொண்டு பிசாசை ஜெயித்தது போல நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொம்பை காட்டாமல் கொம்பை போல உயர்த்தும் புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிற வார்த்தைப்படி ஆண்டவரே தேவையில்லாத ஆண்டவரே பிரஜாதி மக்களோடு கூட தேவையில்லாத ஐக்கியத்தை வைக்காதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற அந்நிய நுகத்திலே பிணைபடாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறது அதிகமாக இப்படி சமூகத்திலே மாத்திரத்தை செபிக்க எங்களுக்கு கிருபை தந்தபடியாக செபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறது யோசபாய் இருந்தது போல ஆகாப்போட நட்பு வைத்து கூக்குரல் இல்லாதபடி உங்களுடைய சமூகத்தை மாத்திரத்தை செபிக்க கிருபை தருவீராக. உங்களுடைய வல்ல கரத்துக்குள்ளே எங்களை எங்களுடைய திருச்சபை மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே மாதத்துல பிள்ளைகளுடைய வருமானங்களை ஆசீர்வதிக்கப்படுகிறது, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, குடும்பங்களை சமாதானத்தை கொடுங்க. ஆண்டவரே ஒவ்வொரு நித்திய ஜீவனுக்கு பாத்திரங்களாய் மாற்றுவீரா. கடன் பிரச்சனையோட காணப்படுகிற பிள்ளைகளுக்கு கடனை அடைக்க கிருபை தாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற வியாதியோடு வந்திருக்கிற பிள்ளைகளை கொண்டு சுகமாக்க தெய்வீக சமாதானம் சுகம் பிள்ளைகளை ஆளுகை நித்திய
ஜீவனுக்கு நம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி மகிமைப்படுத்தும்படியாக சொல்லிக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமாய் உங்களுடைய பிள்ளைகளோடு கர்த்தர் கூட இருக்காண்டவரே. எதை செய்தாலும் உங்களுடைய பிள்ளைகளோடு கர்த்தர் கூட இருக்காண்டவரே. தொழில பெருக்கத்தை கட்டளையிடுங்க, வியாபாரத்துல பெருக்கத்தை கட்டளையிடுங்க. சரியா தொழிலால் நல்ல புதிய தொழில கொடுத்து இந்த மாதத்துல நம்முடைய பிள்ளைகளுடைய மேன்மையை பெருகப்படுறாங்க. அப்படியான விஷயங்கள் தாயகமாக நன்றி செலுத்துகிறோம். பச்சை குழந்தைகள் வளர்க்கப்படுங்க, வயது முயன்றவருக்கு நல்ல சுகத்தை சௌக்கியத்தை கட்டளையிடும். ஒவ்வொருடைய ஆசிரியத்தை காக்கப்படும். நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் கேளு நல்ல பிதாவே. எல்லாரும் சத்தத்தை சொல்லி நாமமாவே முழுவதுமே ஆத்மாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி ஐக்கியமும் ஸ்நேகமும் சமாதானம் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. அல்லேலூயா.